இந்தோனேஷியாவில் 280 பேருடன் சென்ற சொகுசு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் மனதை பதைபதைக்க வைக்கும் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். Nuri. Ya Allah. Ya Allah. Iya, ini nih. Iya. Iya, ada aman. Ada aman. Tunggulah, ada orang mau tolong, orang. Nih, ada orang mau tolong. Iya. Kenapa ada perahu kemari? Ada perahu. Ya Allah, ya Rob. Ya Allah. மிகவும் பதைபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த கப்பல் தீ விபத்து தொடர்பாக நமக்கு இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்தோனேஷியா நாட்டில் இருக்கக்கூடிய நார்த் சுலவேசி தீவிலிருந்து இன்று மதியம் புறப்பட்ட சொகுசு கப்பலில் 280 சுற்றுலா பயணிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயணித்திருக்கிறார்கள். மதியம் 1 மணி அளவில் கடற்கரை நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தீ மலமளவென பரவியதை தொடர்ந்து அந்த கப்பலில் இருந்த பொதுமக்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் என ஏராளமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கப்பலில் இருந்து குதிக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் சற்று முன்பாக பார்த்தோம். இந்த பதபதைக்கும் காட்சிகள் அனைத்துமே அந்த கப்பலில் பயணித்த பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தங்கள் செல்போனின் மூலமாக எடுத்த காட்சிகளே ஆகும். குறிப்பாக இன்று மதியம் நடைபெற்ற இந்த விபத்தை பொறுத்தவரையில 280 பேர் இதுவரை அதில் பயணித்திருப்பதாகவும் 150க்கும் மேற்பட்டோர் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் நூற்றுக்கணக்கானோர் தற்போது வரை மாயமாகி இருப்பதாகவும் அவர்களை கடலில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்துல மதியம் சுமார் 2 மணி நேரத்திற்கு முன்பாக வரை 3 பேர் இறந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக இந்தோனேஷிய அரசு தெரிவித்திருந்தாலும் கூட தற்பொழுது இந்த பலி எண்ணிக்கை 10க்கும் மேற்பட்டதாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.